அல்பத்தனமா இருக்கு. நடு ரோட்ல அவகிட்ட இவனுக்கு என்னடி பேச்சு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு வம்பு? புத்தி கேட்ட பையன். அவன் என்ன இதெல்லாம் எதிர்பார்த்தானா? அறிவுள்ளவனா இருந்தா எல்லா சைடுல இருந்து யோசிக்கணும்டி. இவன் மாணிக்கத்தை போலீஸ்ல மாட்டு விட என்னெல்லாம் பிளான் பண்ணான். ஆளை பிடிச்சான், செலவு பண்ணா. ஆனா அவ ஐயோ அம்மான்னு 2 சவுண்ட்ல இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டா. நான் நாய்ப்படாத பாடுபட்டு இவனை வெளியே கொண்டு வர வேண்டியதா போயிடுச்சு. நிர்மலா இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த மாணிக்கத்தோட குணம் அப்படியே இருக்கு. நன்றி கெட்ட ஜென்மங்க. இனிமே அவட சேராதீ. கண்டிப்பா இல்லம்மா. நம்ம 2 பேரோட குடும்பத்துக்கும் எவ்வளவோ பகை இருந்த போதும் நான் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளவு உயர்வா மதிச்சேன் தெரியுமா? அவ நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி வந்து கழுத்தா பாருங்க, இதை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அவ எப்படி வேணாலும் போட்டோம்மா, ஆனா இவன் புத்திசாலித்தனமா நடக்கணும் இல்லையா? ஆரம்பத்தில் இருந்தே இவன் செய்யற ஒவ்வொரு காரியமும் தப்புதான். இவன் செய்யற ஒவ்வொரு காரியத்தாலையும் எனக்கு பண நஷ்டம் இல்ல, என் மானம் மரியாதை கௌரவம் அத்தனையும் போச்சு. எனக்கு மட்டும் மான மரியாதை போறியா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ பண்ற காரியங்களால எனக்கு தினம் டென்ஷன் தான்டா. இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? மதுரையில நம்ம லாரி டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம் இல்ல, அத ஒரு ஆள் போட்டு நடத்தலாம்னு நினைச்சேன். வேணாம், நீ கொஞ்ச நாள் அங்க இருந்து அதை நீயே கவனிக்கிற. என்னால முடியாது. ஏன்டா? எவனோ ஒரு மாணிக்க நிர்மலாக்காக நான் உருவிட்டு போணுமா? சான்ஸே கிடையாது. நான் அவங்களுக்காக சொல்லல, எனக்காக தான்டா சொல்றேன். நீ பைத்தியக்காரத்தனமா செய்யற ஒவ்வொரு காரியமும் என்னதான்டா வந்து பாதிக்குது. மன்னிச்சிருக்கப்பா, இனிமே உங்களுக்கு தொந்தரவு இல்லாம பாத்துக்கிறேன். அப்ப நீ போக மாட்டேன்? இல்ல, இங்கதான் நான் இருக்க போறேன். இனிமேதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு. திருந்தவே மாட்டோம். வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா. பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான், பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ. பிரமனுக்கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய், பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய். சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய். கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே அழாத விஜய், வீட்டுக்கு இன்னைக்கு போன உடனே தலையில எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிடு. இன்னையோட உன்னை பிடிச்ச சனிய ஒழிஞ்சுதுன்னு நினைச்சு தலை முழுகிடு. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ சொல்றக்கா, ஆனா என்னால சுலபமா எடுத்துக்க முடியல. உன்னோட நன்மைக்காக நீ இத சுலபமா தான் எடுத்துக்கணும். எப்படிக்கா?